Hi guys, இந்த வீடியோவில் நம்ம OS command injection simple case lab 1 தான் பார்க்க போகிறோம். port speaker இருந்து. This lab contains an OS command injection vulnerabilities in the product stock checker. The application executes a shell command containing a user supplied product and store IDs and return the raw output from the command in its response. To solve the lab, execute the OMA command to determine the name of the current user. Okay, so product stock checker la அப்படின்ற ஃபீச்சரில் நம்மளுக்கு OS command injection vulnerabilities இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அண்ட் ஸ்டோர் ஐடியை பேஸ் பண்ணி சம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் நடந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுது ரெஸ்பான்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த லேபை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஓஎம்ஐ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அது இந்த லேபை சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ பிஃபோர் இந்த லேபை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கலாக நமக்கு வந்து கேரக்டர் ஆப்ரேட்டரான என்ன, இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து லினக்ஸ் டெர்மினல் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் போப்பில் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டர் ஆப்ரேட்டர், அதோட கரஸ்பாண்டிங் யூஆர்எல் என்கோடட், இந்த கமெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கேரக்டர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளோட மல்டிபிள் கமெண்ட்ஸ் நம்மளை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆப்ரேட்டரும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்மளோட லினக்ஸ் டெர்மினலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செமிகாலன், ஸோ இப்போது செமிகாலன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓஎம்ஐ செமிகாலன் எல்எஸ். இப்போ ஓஎம்ஐ கமெண்ட் வந்து நம்மளோட கரண்ட் யூசர் நேமை டிஸ்பிளே பண்ணும். எல்எஸ் கமெண்ட் வந்து நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட் பண்ணணும். இங்கே ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டாவது நியூ லைன். ஸோ இந்த நியூ லைன் கேரக்டர் வந்து நம்ம பேர்ட் சூட்டில் பார்க்கலாம். ஸோ மூணாவது ஆம்பர்சன்ட், இது வந்து பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ரெண்டு கமெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் செகண்ட் அவுட்புட் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு காட்டும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓஎம்ஐ ஆம்பர்சன்ட் எல்எஸ் திருப்பி ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட கேஸில் நம்ம எப்படி கமெண்டை கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் சில கேஸஸில் செகண்ட் கமாண்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டில் காட்டும். ஓகேங்களா? ஸோ நாலாவது பைப் சிம்பிள். ஸோ இதில் ரெண்டு கமெண்டும் எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் செகண்ட் அவுட்புட் தான் நம்மளுக்கு காட்டும். ஸோ ஓஎம்ஐ _ls. ஸோ இதில் ரெண்டு கமெண்ட் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் நம்மளுக்கு செகண்ட் கமெண்டோட அவுட்புட்டு தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அது பைப் சிம்பிள். இதே ரெண்டு ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணோம்னா ரெண்டு கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் ஒன்லி இஃப் த ஃபஸ்ட் சக்சீட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஐ $_ls. ஸோ இந்த கேஸில் ரெண்டு கமெண்டோட அவுட்புட்டும் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. சப்போஸ் ஓஎம்ஐ இல்லை இல்லை $_ls கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டு கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுதான் அதுக்குள்ளே இருக்க வித்தியாசம். ரெண்டு ஆம்பர்சன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் செகண்ட் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா ஆகவே ஆகாது. இப்போ நம்ம டபுள் பைப் பார்க்கலாம். டபுள் பைப்பில் செகண்ட் ஒன்லி ஃபஸ்ட் ஃபெயில்ஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஓஎம்ஐன்னு வச்சுக்கோங்க, பைப் எல்எஸ். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுனால செகண்ட் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை. சப்போஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்ம தப்பாக போட்டேன், பைப் எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாதனால செகண்ட் கமெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் இருக்குது. அதுதான் டபுள் ஆம்பர்சன்ட்டுக்கும் டபுள் ஆருக்குள்ளே இருக்க வித்தியாசம். டபுள் ஆரில் ரெண்டு கமெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகினா தான் நமக்கு ரிசல்ட் வரும். அதே டபுள் பைப்பில் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆனால் தான் செகண்ட் கமெண்ட் காட்டும். இதே ஃபஸ்ட்டு கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்ஸ் இது ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதில் கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பப் சூட்டில் போய்ட்டு அந்த லேபோட எக்ஸசைஸை நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்சஸ் த லேப்.
ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபாக்ஸி ப்ராக்ஸி செட் பண்ணிட்டு உங்கள் பர்ப்போட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஜிம் சூட் அதை வந்து நான் இந்த ப்ராடக்ட் வேணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லண்டன், பாரிஸ், ஸோ எந்த கண்ட்ரி வேணும் கொடுத்துட்டு, ஸோ லண்டனில் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது நீங்கள் பார்க்குறது செக் ஸ்டாக் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பர்ப் HTTP ரெக்வஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்டில் ப்ராடக்ட் ஸ்டாக், ஸோ அதில் அந்த 2 பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் 2 இருக்குது. ஸோ இதை நம்மளோட பர்ப்பில் சென்ட் பண்ணி இந்த 2 பேராமீட்டர் எது வந்து கம்பெனி இன்ஜெக்ஷனுக்கு vulnerability எக்ஸிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த கம்பெனி இன்ஜெக்ஷன் vulnerability வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செமிகாலன் கொடுத்து நம்மளுக்கு ரெஸ்பாண்டில் எரலோ இல்லை எரர் இல்லாமல் வந்தது அப்படின்னா நம்ம அது கம்பெனி இன்ஜெக்ஷன் vulnerability இருக்குது அப்படின்றத நம்ம என்ஷோர் பண்ணலாம். ஸோ செமிகாலன் யூஸ் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எரர் வருது. ஸோ ஹோம் டைரக்டரியில் பீட்டர் ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கு, அப்புறம் ஸ்டாக் ரிப்போர்ட்டட் எஸ்ஹெச், ஸோ லைன் 5 $2 அன்பவுண்ட் வேரியபிள். ஸோ இந்த எரர் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டட் எஸ்ஹெச் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்டில் வேரியபிள் 2க்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ அதனால் ஸ்கிரிப்டாக ரன் ஆக முடியல. ஸோ அதனால் இந்த எரர் நமக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செமிகாலன் கொடுத்துருக்கோம். செமிகாலன் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு கமெண்டாக எடுத்துக்குது. ஸோ இது மொத்தமாகவே ஒரு வேரியபிளாக அது வந்து எடுத்துக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த எரர் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டோர் ஐடி பேராமீட்டர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் இதுமாதிரி செமிகாலன் போட்டு நம்ம சென்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது. ஸோ நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் வருது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு கேரக்டர் ஆப்ரேட்டர் அந்த பற்றி நடத்த போகுது. ஸோ அதில் நியூ லைன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பர்ப் சூட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம நியூ லைன் இந்த கேரக்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான கமெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 44 வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், URL என்கோடன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஸ்லாஷ் என்னோட URL என்கோடட் ஸ்ட்ரிங், ஓகேங்களா, %0a ID சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்மளுக்கு ரெஸ்பாண்டில் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே ஒரு கேரக்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல அப்படின்றப்போது அது வந்து URL என்கோடட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதேமாரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேலன்ஸ் கேரக்டர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் வருதுன்னு பாருங்கள். UMI கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த லேப் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.